ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். எந்த கோவிலுக்கு சென்றால் அதிர்ஷ்டம் வரும்? இதுக்கு சரியான விளக்கம் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக இந்த பதிவை நான் எப்படி போட்டிருக்கேன்னா, தலைப்பு வந்து எந்த கோவிலுக்கு சென்றால் அதிர்ஷ்டம் வரும், அதே போல் எந்த கோவிலுக்கு சென்றால் பாதிப்பு வரும் அப்படின்னு தான் போடணும். ஆனால் நான் வந்து எல்லோரும் வந்து அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு போட்டால் தான் வீடியோ பார்க்குறாங்க. அதே பாதிப்பு வரும் பாதிப்புங்கிற வார்த்தையை போட்டு நம்ம தம்ப்நெயில் போட்டோம்னா வீடியோ அவ்வளோ போக மாட்டேங்குது. அதனால எந்த கோவிலுக்கு சென்றாலும் அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிற தலைப்பை வச்சு நான் இந்த பதிவில் போட்டிருக்கேன். அதே சமயத்தில் இந்த பதிவில் நான் ஏன் வந்து சில கோயிலுக்கு போகக்கூடாது, பாதிப்பு வரும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லா பதிவுலையும் பார்க்கலாம். ஒரு சில ஜோதிடர்லாம் சொல்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போகாதீங்க, இந்த கோயிலுக்கு போனால் பாதிப்பு வரும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பாதிப்பு இல்லாத கோயில்களே, அதாவது நல்ல அதிர்ஷ்டம் தர கோயில்களையும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு சரியான விளக்கம் சொல்லலாம். அதனால தான் இந்த கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறத வந்து சில பேர் வந்து, அது எப்படி கோயில் எல்லாமே அதிர்ஷ்டம் தானே தரும், கோயில் எப்படி பாதிப்பை தரும், அதனால் எல்லோரும் போகலாம்னு ஒரு சில ஜோதிடர் சொல்கிறாங்க. பொதுவாக வந்து கோயிலுங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு இடம். அங்கே வந்து ஒரு கடவுளை வைக்கிறாங்கன்னா அவங்க அந்த கோயிலுக்கு வந்து பிரதிஷ்டை, அதாவது ஆகம விதிப்படி பிரதிஷ்டை பண்ணுறாங்க. மிக சக்தி வாய்ந்த இடம், பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வந்து ஒவ்வொரு கோயில்லையும் இருக்கும். அந்த கோயிலுக்கு போகையில் அந்த கோயிலில் உள்ள அந்த கடவுள் வந்து ஒரு கிரகத்துக்கு வந்து ஆதிபத்தியம், அதாவது அந்த சக்தி வந்து அந்த கிரகத்தோட சக்தி வந்து அந்த கோயிலில் அதிகம் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு கிரகம் வந்து நல்லது செய்யும் அப்படின்னா அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகும்போது அவருக்கு அதிர்ஷ்டம் வரும். அதே இது பாதிப்பை கொடுக்கும் ஒரு கிரகம் அப்படின்னா அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போகும்போது அவருக்கு நிச்சயமாக பாதிப்பு வரும். இதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர்னால் ஜோதிடர் மாதிரி தான். அவங்க நீங்கள் தலைவலிக்குது அப்படின்னு சொன்னால் தலைவலி மாத்திரை கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக வயிற்று வலி மாத்திரையை கொடுத்துட்டா என்ன ஆகும்? அதே போல் ஒருத்தருக்கு கால் வலின்னு போகிறாரு, அவருக்கு போய் முதுகு வலி மாத்திரை கொடுத்துட்டா என்ன ஆகும்? அதனால தான் இந்த மாத்திரை மருந்துங்கிறது தான் கோயில், அங்கே உள்ள கடவுள் சக்தி. சரியான மாத்திரை, சரியான மருந்து நம்ம வந்து நம்மளுக்கு அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் தான் அந்த நோய் நம்மளுக்கு சரியாகும். அதுபோல் தான் கோயில்கள்லாம் வந்து மிக சக்தி வாய்ந்த தெய்வங்கள். இந்த மாத்திரை மருந்து போல தான். அங்கே போனீங்கன்னா சரியான மருந்து எடுத்திருந்தா சரியாக உங்களுக்கு சரியாயிரும். அதே போல் தவறாக நீங்கள் போய் தவறான மருந்தை எடுத்து சாப்பிட்ட மாதிரி தவறான இடங்களுக்கு போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பாக வரும். இப்போ தலைவலி மாத்திரை சாப்பிட வேண்டிய ஒருத்தர் வயிற்று வலி மாத்திரை சாப்பிட்டா அவருக்கு என்ன ஆகும்? நிச்சயம் பாதிப்பு வரும்ல. அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து சரியான விளக்கம் வந்து யாரும் சொல்லலை. அதனால தான் இதுக்கு சரியான விளக்கம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பதிவை போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வேதகம் நட்சத்திரம், அதாவது எதிர் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, வேதை நட்சத்திரம்பாங்க. அதே போல் கிரகத்துக்கும் வேதை இருக்குது. இதெல்லாம் பஞ்சாங்க புக்கில் இருக்கும். ஆனால் அதை யாரும் சரியாக பார்க்குறது இல்லை. அந்த அந்த பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு நம்ம 10 பொருத்தம் பார்க்குற இடத்துல நிறைய பார்க்கலாம். 10 பொருத்தத்தில் அது வரும், இந்த நட்சத்திரத்துக்கு இது வேதை நட்சத்திரம் அப்படின்னு வரும். இப்போ அந்த மாதிரி நட்சத்திரங்களை நம்ம வந்து பார்த்து அந்த நட்சத்திரத்துக்கு உள்ள கடவுள் யாரோ நம்மளுக்கு அந்த வேதை நட்சத்திரம் உள்ள கோயிலுக்கு தவிர்க்கிறது. அதே போல் வேதை இல்லாத நட்சத்திரத்துக்கு வேதை இல்லாமல் இருக்கிற நட்சத்திர கோயிலுக்கு போகிறது, அங்கே வந்து நல்லது நடக்கும். அதே போல் கிரகத்துக்கும்
ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேதகன்னு ஒருத்தர் இருப்பார். கிரக வேதகன்னு சொல்லுவாங்க அது. அதே போல் இந்த கிரக வேதகன், அதே போல் நட்சத்திர வேத நட்சத்திரங்கள், இதுதான் வந்து கோயில்களாக அமைக்கப்பட்டிருக்க கோயில்களை வச்சு நம்ம வந்து எப்படி வழிபாடு அந்த போடாமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன வழினா ஜாதகம் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஜாதகத்தை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரம் உள்ள கோயில் எது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதே போல் உங்களுக்குன்னு ஒரு கிரகங்கள், அதாவது ராசி லக்னம், இதுக்கெல்லாம் வந்து கிரகங்கள் இருக்குது. அதே போல் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் இருக்குது. அந்த மாதிரி கிரகத்துக்கு வேதகனாக எந்த கோயில் வருதோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி இருக்கையில் நீங்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு கர்ணநாதன், அதே போல் யோகர் கோவில், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அங்கே தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமே இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் தெரியாமல் ஒவ்வொருத்தரும் பொதுவாக கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு, நான் கோயிலுக்கு போனேன், நல்லா இல்லை, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு எப்படி அவங்க ஜாதகப்படி போகிறாங்களா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. அதே போல் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. சில பேர் பிடிவாதமாக நான் இந்த கடவுளை தான் கும்பிடுவேன் அப்படிம்பாங்க. அது அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு வேதையாக இருக்கும். அப்போ அவங்க அதில் பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து இந்த ஜோதிடத்தில் உள்ள நுணுக்கங்கள் வந்து தெரியறதில்ல. இப்போ ஜாதகம் பார்த்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள், அதே போல் பாதிப்பு தரக்கூடிய நட்சத்திரங்கள், அது சம்பந்தப்பட்ட கடவுள், கோயில், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்கிறப்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் பொதுவாக சொல்கிறதுன்னா, இப்போ வந்து இந்த நட்சத்திரங்களை நான் கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ பொதுவாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க, அது கேதுவோட நட்சத்திரம், அவங்களுக்கு புதனோட சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் ஆகாது. அஸ்வினி, மகம், மூலம், இதெல்லாம் வந்து புதன் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களாக இருந்தால் ஆகாது. அதுக்கு நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தாலே தெரியும். அஸ்வினிக்கு கேட்டை வந்து வேதைன்னு போட்டிருப்பாங்க. இது மாதிரி நம்ம பரணி, அது பேர் சுக்கிரனோட நட்சத்திரக்கு சனி பகவானோட நட்சத்திரம் ஆகாதுன்னு போட்டிருப்பாங்க. அப்போ சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க சனி பகவானோட சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போகும்போது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதே போல் சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருவோட நட்சத்திரம் வந்து வேதகனாக வரும். சூரியனோட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு விசாக நட்சத்திரம் வேதகமாக வரும். அதே போல் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் வேதையாக வரும். இது மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவோணம் வேதையாக வரும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திராடம் வேதையாக வரும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூராடம் வேதையாக வரும். இதே போல் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூல நட்சத்திரம் வேதையாக வரும். இதுக்கடுத்து மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் வேதையாக வரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திராட்டாதி நட்சத்திரம் வேதையாக வரும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூரட்டாதி வேதையாக வரும். இதுக்கடுத்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சதய நட்சத்திரம் வேதையாக வரும். இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து இதே போல் இந்த மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இதெல்லாம் வந்து வேதை நட்சத்திரங்கள்னே சொல்லுவாங்க. இதே போல் கிரகங்களை நம்ம பார்க்கணும். கிரகங்களாக பார்க்கும்போது சூரியனுக்கு சுக்கிரன் வேதகனாக வருவார். அதே போல் சந்திரனுக்கு சூரியன் வேதகனாக வருவார். செவ்வாய்க்கும் கேதுக்கும் புதன் வேதகனாக வருவார். இதுக்கடுத்து புதனுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் வேதகனாக வருவார். குருக்கு வந்து சூரியன் வேதகனாக வருவார். சுக்கிரனுக்கு சனீஸ்வரர் வேதகனாக வருவார். சனி பகவானுக்கும் ராகுக்கும் செவ்வாய் வேதகனாக வருவார். இதனால தான் பாதிப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த கர்ணநாதன் யோகர்,
இப்போ கரணநாதன் கூட வந்து உங்களுக்கு அவயோகராக வரலாம், ஆனால் யோகர் வந்து சிறப்பாகவே செயல்படுவார். அந்த மாதிரி நட்சத்திரங்களை வந்து பார்த்து எது பயன் தருமோ அப்படிப்பட்ட கோயில்களுக்கு போயிட்டு வரப்ப நிச்சயமாக 100% நீங்கள் நல்ல பலனை தான் அடைவீங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாகும். வாழ்க்கை வந்து மிக சுலபமாக எல்லாத்துலேயும் வெற்றி, அதே போல் நீங்கள் எதிர்பார்க்குற பலன்லாம் கிடைச்சி சிறப்பான வாழ்க்கை அமையும். அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் இந்த மாதிரி நட்சத்திரங்கள், கிரகங்களோட வேதை இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போனால் மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த வேதை நட்சத்திரங்களாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அஸ்வினிக்கு கேட்டை, பரணிக்கு அனுசம், கிருத்திகைக்கு விசாகம், ரோகிணிக்கு சுவாதி, திருவாதிரைக்கு திருவோணம், புனர்பூசத்துக்கு உத்திராடம், பூசத்துக்கு பூராடம், ஆயில்யத்துக்கு மூலம், மகத்துக்கு ரேவதி, பூரத்துக்கு உத்திரட்டாதி, உத்திரத்துக்கு பூரட்டாதி, அஸ்தத்துக்கு சதயம். இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இந்த நட்சத்திரங்கள் வேதையாக இருக்க நட்சத்திரங்களே உங்களுக்கு யோக நட்சத்திரமாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயங்களை வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போகிறத விட உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சு பாருங்கள். மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலியாக தான் வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் கிரகங்களோட பாதிப்பு வந்து கோயில்களில் அதிகமாக இருக்கும். எல்லாரும் கோயில் தானே அங்கே ஒன்றும் செய்யாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால நம்ம சொல்கிற மாதிரி இந்த மாத்திரை மருந்து மாதிரி தான். தப்பாக சாப்பிட்டா அங்கே தப்பாக நடந்து பாதிப்பை கொடுத்துரும். சரியாக சாப்பிட்ருந்தோம்னா மிகப்பெரிய நன்மையை கொடுத்து நல்ல பலனையும் கொடுத்துரும். இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தை தெளிவாக தெரிந்து அதை ஒரு ஃபைல் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா எந்த கோயிலுக்கு போகலாம் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டிலலாம் கிட்டத்தட்ட 40,000 கோயில்களுக்கு மேலே அரசு கோயில்களே இருக்குது. அரசோட கட்டுப்பாட்டிலே இருக்குது. எல்லா கோயில்களுமே மிக சக்தி வாய்ந்த கோயில்கள் தான். எல்லாரும் அந்த கோயில்களுக்கு போக தான் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது இந்த சக்திகளை அங்கே இருக்கிற சக்திகளை தெரிந்து உங்கள் ஜாதகத்துக்கு சாதகமான கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமும் இருக்கும். அந்த இருக்கிற தடைகள்லாம் விலகும், கஷ்டங்கள்லாம் விலகும். பெரிய அதிர்ஷ்டசாலியாக அவங்களுடைய வாழ்க்கை மாறும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.